ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கொண்டு உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த ஜெப வேலையில் இருந்து செய்தி வேலைக்கு வந்திருக்கிற நம்மை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய வார்த்தையை கேட்பதில் நமக்கு எப்போதுமே ஒரு சந்தோஷம் இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை கேட்பதற்கு நமக்கு தாகம் இருக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில எப்படி நமக்கு அற்புதங்களை கொண்டு வரும், ஆண்டவருடைய அந்த வார்த்தை எப்போது நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை கொண்டு வரும், அந்த வார்த்தையை நாம் மகிழ்ச்சியோட ஏற்றுக்கொள்ளும் போது இன்றைக்கு அநேகருக்கு அநேக கேள்விகள் மனதில் எழுகிறது. நான் செய்கிறது சரியா அல்லது தவறா? ஆண்டவர் என்னை மன்னித்திருக்கிறாரா இல்லையா? என் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா என்ற ஒரு கோணத்தோடு கூட இருக்கிற அநேகர்கள் ஒரு பக்கம் இருக்கிறார்கள். மறுபக்கம் பார்க்கும்போது ரட்சிக்கப்பட்டு ஆரம்பத்தில் நன்றாக சாட்சியாய் வாழ்ந்தவர்கள் இன்றைக்கு அந்த ரட்சிப்பை இழந்து தவிக்கிறதையும் ஒரு பக்கம் நாம் பார்க்கிறோம். இந்த தேவனுடைய வருகை நாட்களில் நாம் இருக்கிறோம். இந்த வருகை நாட்களில் விசுவாசி என்று பெயர் பெற்றும் கூட விசுவாசத்தில் வாழாத அநேகரை நாம் பார்க்க முடிகிறது. இன்றைக்கு இந்த செய்தி நம்மை சற்று தேவனுடைய வார்த்தை வெளிச்சத்துக்குள்ளே கொண்டு போகும் என்பதை நான் நம்புகிறேன். 2 தலைப்பிலே இன்றைக்கு நான் தேவனுடைய செய்தி பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நாம் எல்லாம் அறிந்தவர்கள் என்று அல்ல, தேவன் வெளிப்படுத்தினதை சொல்ல வந்திருக்கிறேன். நம்முடைய வார்த்தையை சொல்லி மற்றவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியாது. தேவனுடைய வார்த்தை மட்டும்தான் ஜனங்களை ஆதாயப்படுத்தும். ஆகவே தேவனுடைய வார்த்தையை நாம் 100% நம்பி வாழ்ந்தால்தான் நமக்கு பெயர் விசுவாசி. இன்னைக்கு 2 காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். 2 தலைப்பில். விசுவாசி என்பவன் யார்? இயேசு சொன்ன விசுவாசியா? நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். விசுவாசி என்பவன் யார்? 2வது, இயேசு சொன்ன விசுவாசி யார்? அல்லது இயேசு எப்படிப்பட்ட விசுவாசியா நாம் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்? இந்த 2 தலைப்புகளில் இன்றைக்கு நாம் தேவனுடைய செய்தி சுருக்கமாகத்தான், ரொம்ப நேரம் அல்ல, மணிக்கணக்கில் அல்ல, சில நிமிடங்கள் உங்களோட கூட பேச விரும்புகிறேன். வசனத்தை மாத்திரம் அடிப்படையாக வைத்து. முதலாவது, விசுவாசி என்பவன் யார்? இன்றைக்கு விசுவாசி என்ற பெயர் வைத்துக் கொண்டு தன் இஷ்டம் போல வாழ்கிறவர்களை நாம் பார்க்க முடிகிறது. ஆகினால்தான் இந்த செய்தியை நான் சற்று ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். விசுவாசி என்பவன் யார்? யோவான் 5ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் தேவனுடைய வார்த்தை நமக்கு இப்படி சொல்லுகிறது. John chapter 5 verse 24. என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இயேசு இந்த வார்த்தையை அவர் திருவுளம் பற்றினார். அவர் பேசினார். கண்களை மூடி நாம் ஜெபித்து தொடங்கலாம். பரிசுத்தமுள்ள பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரங்கள். எங்களுக்காக அனுப்பின இயேசு கிறிஸ்து, நீர் என்ன அவருக்கு இந்த பூமியில் செய்ய வேண்டிய காரியங்களை சொல்லி அனுப்பி சொல்லி செய்ய வைத்து உம்முடைய திட்டத்தை இந்த பூமியில இயேசுவானவர் நிறைவேற்றினார். அந்த திட்டத்தில் மாபெரும் திட்டம் எங்களுடைய பாவங்களை மன்னித்தது. எங்களுடைய பாவங்களுக்காக இயேசு சிலுவையில மரணம் அடைந்து 3ஆம் நாளில உயிரோடு எழுந்து இன்றைக்கும் ஆவியானவராய் எங்களுக்குள்ள ஜீவிப்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆவியானவர் இன்றைக்கும் எங்களோடு கூட பேசி எங்களை பலப்படுத்துகிற அவருடைய வார்த்தையின் மூலம் நாங்கள் தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறோம். ஆவியானவரை எங்களுக்கு விலக்கி சொல்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த வசனம் விதமாய் சொல்லுகிறது. நான் 2 காரியத்தை சொன்னேன். விசுவாசி என்பவன் யார்? 1. 2வது, இயேசு சொன்ன விசுவாசி யார்?
இயேசு எதிர்பார்க்கிற விசுவாசியா? ரெண்டு காரியத்தை நான் சொன்னேன். முதலாவது, விசுவாசி என்கிறவன் எப்படிப்பட்டவன், அவன் யாரா இருக்க வேண்டும்? இந்த வசனம் சொல்லுகிறது, என் வசனத்தை கேட்கிறவன். என் வசனத்தை கேட்கிறவன். முதலாவது, என் வசனத்தை கேட்கிறவன். கர்த்தருடைய வார்த்தையில இன்னொரு இடத்தில் இயேசு சொன்னார், கேளுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த கேளுங்கள் என்று சொன்ன வார்த்தை இரண்டு அர்த்தத்தோட கூடி இருக்கிறது. ஒன்று, வார்த்தையை கேளுங்கள், பேசுகிற இடத்திலிருந்து வார்த்தை கேளுங்கள், அல்லது நீங்களே தேவனுடைய வார்த்தை வாசித்து அதை உங்கள் காதால் கேட்டுக்கொள்ளுங்கள். அப்பொழுது பரலோக ராஜ்யத்திலிருந்து உங்களுக்கு நன்மைகள் கொடுக்கப்படும். இங்க எழுதப்பட்டிருக்கிற வசனம், என் வசனத்தை கேட்டு, என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை, அதாவது பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினைக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார். இந்த இடத்துல அவருடைய வசனத்தை கேட்டு அதன்படி வாழ்கிறவன், அந்த வசனத்தின்படி வாழ்கிறவன் தான் உண்மையுள்ள ஒரு விசுவாசி. பிதாவை விசுவாசித்து வாழ்கிறவன் தான் உண்மையுள்ள ஒரு விசுவாசி. ஆக்கினை தீர்ப்புக்கு அவன் தன்னை ஒப்புக்கொடாமல் வாழ்கிறவன் தான் உண்மையான விசுவாசி. இதுதான் இயேசு சொல்லுகிறார். இதை யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் வாசித்து பார்க்கும்போது, இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால், என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராயிருப்பீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? மெய்யாகவே நீங்கள் விசுவாசிகளாயிருப்பீர்கள். எந்த ஒருவன் இயேசுவின் உபதேசத்தில், அதாவது சத்தியத்தில் நிலைத்திருக்கிறானோ, சத்தியத்தின்படி வாழ்கிறானோ, சத்தியத்தை நேசிக்கிறானோ, அவன்தான் உண்மையுள்ள ஒரு விசுவாசி. இதை தவிர்த்து நான் ஒரு விசுவாசி என்று சொல்லி கூட உலக காரியங்களோடு தொடர்புடையவனாக இருந்தால், அதாவது உலக காரியங்களில் கூட ரெண்டு வகை இருக்கிறது. எந்தெந்த காரியத்தில் தொடர்பு இருக்க வேண்டும், எதில் தொடர்பு இருக்கு. பாவ சம்பந்தப்பட்ட காரியங்கள் எனக்கு தொடர்பு இருந்தால் நான் விசுவாசி என்று சொல்லியும் நான் வீணாய் போனவன் என்று அர்த்தம். ஆனால் நான் உலகத்தோடு அல்ல, தேவனோட கூட தொடர்பு இருந்தால் நான் தான் உண்மையான விசுவாசி. விசுவாசி என்றாலே நான் காணாததை விசுவாசிக்கிறவன். இயேசு சொன்னார், கண்டு விசுவாசிக்கிறவனோட காணாமல் விசுவாசிக்கிறதும் பாக்கியம். அப்போ நான் காணாததை விசுவாசிக்கிறவன். எனக்கு எல்லாமே, என் ஆசீர்வாதங்களும் சரி, என்னுடைய வாழ்க்கையில தேவன் கொடுக்கிற எல்லாமே சரி, அது மறைபொருளாக இருக்கிறது. அது மறைபொருளாக இருக்கிறது. அதை என்னால் காண முடியாது, ஆனால் எனக்கு எல்லாம் கிடைக்கும். அப்போ ஒரு விசுவாசி என்பவன் காணாததை விசுவாசிக்கிறவன். இந்த உலகத்தை சார்ந்து இருக்கிறவன் அல்ல, தேவனை சார்ந்து வாழ்கிறவன். தேவன் தருகிறவற்றில் அவன் திருப்தியா இருக்கிறவன், சந்தோஷமா இருக்கிறவன். அப்ப விசுவாசி என்கிறவன் உலகத்துல இது அது என்று சொல்லி ஆசைப்பட்டு இதை பெற்றுக் கொண்டால் தான் நல்ல விசுவாசி, அப்படி அல்ல. அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே சத்தியத்தில் நிலைத்திருக்கிறவன், உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவன் தான் விசுவாசி. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதை கேட்டுக்கொண்டிருக்கிறமான சகோதர சகோதரியே, இன்றைக்கு சற்று நம்ம சீர்தூக்கி பார்க்கணும். என்ன அப்படின்னா, நான் உண்மையில ஒரு விசுவாசி இருக்கிறேன், அல்லது பேருக்காக விசுவாசி என்ற பெயரை வைத்துக் கொண்டிருக்கிறேனா? நான் சத்தியத்தில் நிலைத்திருக்கிறேனா? சத்தியத்தின்படி நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? எனக்குள் தேவனுடைய ஜீவன் இருக்கிறதா என்ற அந்த உணர்வு நமக்கு அது தேவை. இப்போ விசுவாசி என்பவன் சத்தியத்தில் வாழ்கிறவன் தான் விசுவாசி. அதை தவிர்த்து மற்ற உலகத்தோட வாழ்கிறவன் பெயரில் கூட சொல்லக்கூடாது நான் விசுவாசி என்று சொல்லி. இரண்டாவது ஒரு காரியத்தை நான் சொல்ல, இதை கொஞ்சம் விளக்கமா பார்க்கலாம். இயேசு எதிர்பார்க்கிற விசுவாசியா, அல்லது இயேசு சொன்ன விசுவாசியா? முதலாவது ஒரு 5 காரியங்களை நான் உங்களோட கூட பேசுகிறேன். ஜெனரலி, அதாவது ரொம்ப அப்படி என்று எடுக்காம
அல்லது ஆவலை எடுத்து அப்படியே கொண்டு போகாம, அல்லது ஓலை எடுத்து அப்படியே ஒன்று அப்படிலாம் இல்ல, டைட்டில் இல்லாம ஜெனரலா நம்ம கவனிக்கலாம். முதலாவது, இயேசு சொன்ன விசுவாசி யார் என்று நாம் பார்க்கும்போது, இயேசுவை குறித்து தினம் தினம் ஆராய்ச்சி செய்கிறவன் தான் இயேசு தேடுகிற அல்லது இயேசு எதிர்பார்க்கிற விசுவாசி. இயேசுவை குறித்து தினம் தினம் ஆராய்ச்சி செய்கிறவன். வேதத்தில் நாம் பார்க்கும்போது சங்கீதக்காரன் சொல்லுகிறார், சங்கீதம் 27 4வது வசனத்தில், சங்கீதம் 27 4வது வசனத்தில், கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதை நாடுவேன். எப்படி எழுதுறார் பாருங்க. ஒவ்வொரு நாளும் தினம் தினம் டே பை டே நீங்கள் நானும் ஒரு நல்ல விசுவாசியா இருந்தா இயேசுவை குறித்து ஆராயணும், இயேசுவை குறித்து ஆராய்ச்சி பண்ணணும். இந்த சங்கீதக்காரன் ஒருபுறம் ராஜாவாக இருந்தாலும் மறுபுறம் போராட்டங்கள் தங்கள் வாழ்க்கையில் இருந்தால், அவருடைய வாழ்க்கையில் இருந்தாலும் கூட, ஆனா தேவனை ஆராய்ந்து அறிவதில் அவர் சோர்ந்து போகவில்லை. அவருடைய வார்த்தைகள் ஒருபோது கூட தோல்வியான வார்த்தைகள் அல்ல. இயேசு சொன்ன விசுவாசி யார்? அவரை ஆராய்ச்சி செய்கிறவன் தான் ஒரு உண்மையுள்ள விசுவாசி. 4வது வசனத்தில், சங்கீதம் 24 கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். ஒரு குறிக்கோளை நான் வச்சிட்டேன், அதையே நான் நாடுவேன். நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், அதையே நான் சார்ந்திருப்பேன். எல்லா தெய்வங்களை விட்டு இதை நான் நம்பி வந்தேன், ஆண்டவரை நான் விரும்பி வந்தேன், அதையே நான் நாடுவேன், அதையே நான் நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்க ஆலயத்தில் சென்று ஆராய்ச்சி பண்ணுவேன். என்ன 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 அர்த்தமாக இருக்காது? ஆலயத்தில் சென்று ஆராய்ச்சி செய்யும்படி. கர்த்தருடைய மகிமையை பார்க்கணும்னா ஆலயத்தில் போய் ஆராய்ச்சி பண்ணணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? போய் ஆலயத்தில் எப்படி கட்டினாங்க என்ன அர்த்தமா? இல்ல, ஆலயத்தில் சென்று மண்டியிட்டு அண்ணால போல கிடக்க, ஆலயத்தில் போய் தன்னுடைய வாழ்வை அர்ப்பணிக்க, ஆலயத்துக்கு போய் தேவனை மனதளவில் அவரை ஆராய்ச்சி பண்ண, ஆண்டவர் எப்படிப்பட்டவர், எவ்வளவு மேன்மை உள்ளவர், உலகத்தை படைத்தவர், அப்படி வர்ணித்து பார்த்தோம். தினம் தினம் தேவனை குறித்து ஆராய்ச்சி செய்கிறவன், இயேசுவை குறித்து ஆராய்ச்சி செய்கிறவன் தான் இயேசு எதிர்பார்க்கிற நல்ல விசுவாசி. இயேசு எதிர்பார்க்கிற நல்ல விசுவாசி. மத்தேயு 16ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் 13 நீங்கள் வாசிப்பீர்களானால் அந்த இடத்துல சில சம்பாஷணைகளை நாம் கவனிக்க முடியும். இயேசுவோடு கூட இருந்த சிஷ்யர்களை பார்த்து ஒரு நாள் இயேசு கேட்டார், பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீஷரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் சொல்லுகிறார்கள், சீஷர்கள் சொல்லுகிறார்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானகர் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா என்றும், அல்லது தீர்க்க தரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்று பதில் கொடுத்தார்கள். உடனே இயேசு கேட்டார், அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? அது என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள், அதாவது அவர்கள் அறிந்தார்கள், உண்மைதான். சிலர் யோவான் ஸ்நானன் என்று அறிந்து வைத்திருக்கிறார்கள், சிலர் எரேமியா என்றும் எலிசா என்றும் அறிந்து வைத்திருக்கிறார்கள், சிலர் எலியா என்று அறிந்து வைத்திருக்கிறார்கள்,
வேறு சிலர் தீர்க்கதரிசிகள் ஒருவர் என்று அவரவர்கள் மனமோடு போக்கில் அறிந்து வைத்திருக்கிறார்கள். என் கூடவே இருக்கிற நீங்கள் என்னை என்னவென்று அறிந்திருக்கிறீர்கள் என்று திருப்பி சீசர்களை பார்த்து கேட்கிறார். அதில் எல்லாம் துருத்துக்கு முழிக்கிறான். ஒரு மனிதனோட கூட இருந்து அந்த மனிதனை, அதாவது ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவியானால் அந்த மனைவியை நன்றாக அறிந்து தன் வாழ்க்கை நடத்தாதவன் குடும்பத்தை சக்சஸ் பண்ண முடியாது. தன் புருஷனை நன்றாக அறிந்து வைத்திராத மனைவி தன் குடும்பத்தை சக்சஸ் பண்ண முடியாது. தன் கூட இருக்கிற ஒரு நண்பனை சரியாக அறிந்து கொள்ள வேண்டும். தன் கூட இருக்கிற நண்பனை சரியாக அறிந்து அந்த அறிவில் வாழ வேண்டும். அப்ப இயேசுவை இவர்கள் இயேசு சீஷர்களோட கூடவே இருக்கிறார். சீஷர் இயேசுவோட கூட தான் இருக்கிறார்கள். கூடவே இருந்து கொண்டும் இவரை அறியாமல் அறிந்து கொள்ளாமல், நீங்கள் கவனித்து பாருங்கள். அவர் கேட்கிற கேள்வி, என்னை யார் என்று நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? அத்தனை பேர்ல பேதுருக்கு ஒரு வெளிப்பாடு வந்தது. என்ன வெளிப்பாடு? உடனே சீமோன் பேதுரு பிரதித்திரமாக சொல்லுகிறார் 16ஆம் வசனத்துல, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. உடனே இயேசு சொன்னார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சம ரத்தம் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார் என்று சொன்னார். ஆராய்ச்சி செய்கிற ஒருவருக்கு தான் பரலோக பிதா வெளிப்பாடை கொடுப்பார். இன்னைக்கு பெரிய பெரிய தீர்க்கதரிசிகள் எல்லாம் எப்படி தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள்? பெரிய பெரிய போதர்கள் எப்படி தீர்க்க தரிசனம் அவர்களுக்குள்ள இருந்து வருகிறது? எப்படி அவர்களுக்குள்ளாக வருகிறது? ஆராய்ச்சி. இயேசுவை குறித்து தியானித்துக் கொண்டு இருக்கிறார்கள். 1000 வேலைகள் இருக்கலாம், 1000 கஷ்டங்கள் இருக்கலாம், 1000 பாடுகள் கூட இருக்கலாம், ஆசீர்வாதங்கள் இருக்கலாம். அதன் மத்தியில் இயேசுவை தியானிக்கிறோமா? இயேசுவை ஆராய்ச்சி பண்ணுகிறோம். அவர் யார்? யோசித்து பாருங்க. 12 பேர் இருக்காங்க. ஆனா அவங்க ஒரு போக்குல நினைச்சு வச்சிட்டு இருக்காங்க. இயேசு இப்படிப்பட்டவர், அப்படிப்பட்டவர், எலியா. ஆனா திடீரென்று சொல்லி பேதுருக்கு வெளிப்பாடு வருகிறது, ஜீவனுள்ள கிறிஸ்து. உடனே சொன்னார் இயேசு, இதை உங்களுடைய மாம்சம் ரத்தமும் இல்ல, பிதா வெளிப்படுத்தினார். ஆராய்ச்சி செய்கிறவனுக்கு மட்டும்தான் அந்த இடத்துல பாருங்க. இவர் மட்டும் ஏதோ யோசிச்சுட்டே இருக்காரு. என்ன யோசிக்கும் போது பிதா உடனே உள்ள போட்டாரு. உடனே ஜீவனுள்ள கிறிஸ்து சொன்னார். ஆனா சில எதிர்பார்க்காத முன்னே எலியா சொல்லி அவங்க வேலையை முடிச்சுட்டாங்க. ஆராய்ந்த ஒருவனுக்கு தான் வெளிப்பாடு. நம்முடைய வாழ்க்கையில நன்றாக இயேசுவை ஆராய்கிறவர்கள் தான் ஒரு உண்மையுள்ள விசுவாசி. ஆராய்கிறவர்கள் தான். அதுதான் சொல்றாரு, உன் வாழ்க்கையை நீ இயேசு குறித்து தியானித்து தினம் ஆராய்ச்சி செய்யல அப்படின்னா நீ ஒரு நல்ல விசுவாசம். இரண்டாவது, அனுதினம். முதலாவது சொல்லுகிற இயேசுவை குறித்து தினம் ஆராய்ச்சி செய்ய. இரண்டாவது, அனுதினம் தன் வாழ்வை குறித்து ஆராய்ந்து பார்க்கிறார். அனுதினம் தன் வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்கிறார். வாழ்கிற வாழ்க்கை சரியான வாழ்வா? தேவன் சொன்னபடிதான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? வசனத்தின்படிதான் என் வாழ்க்கையை நான் அமைத்திருக்கிறேனா? ஜெபனியா 2ஆம் அதிகாரத்தில் அதற்கான விளக்கம் இருக்கிறது. 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நான் வாசிக்கும் போது, நீங்கள் உங்களை உய்த்து ஆராய்ந்து சோதியுங்கள். நான் பேசிக் கொண்டிருக்கிறது தலைப்பு உங்களுக்கு தெரியும். இயேசு எதிர்பார்க்கிற விசுவாசி யார்? முதலாவது சொன்ன இயேசுவை குறித்து தினம் ஆராய்ச்சி செய்கிறவன். இரண்டாவது சொல்லிக் கொண்டிருக்கிறேன், அனுதினமும் தன் வாழ்வை குறித்து, தன்னுடைய சொந்த வாழ்வை குறித்து ஆராய்கிறவன். ஏன்னா இது வசனம் விதமா சொல்லுகிறது. ஜெபனியாவின் புத்தகம் 2ஆம் வசனம், நீங்கள் உங்களை உய்த்து ஆராய்ந்து சோதித்து பாருங்கள். நான் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? அப்படி தன்னைத்தான் ஆராய்ச்சி செய்தவர்கள் எல்லாம் பெரிய நிலைமையில வந்தவர்கள். தன்னைத்தான் ஆராய்ச்சி செய்தவரெல்லாம் அற்புதமான வாழ்க்கை வாழ்ந்தவர்கள். தன்னை ஆராயாதவன் எல்லாம் விழுந்து போனவர்கள். அதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ நம்மை நாமே ஆராய்ச்சி பார்க்கணும். நான் உண்மையா இருக்கிறேன். நான் ஆண்டவரின் பேர் வச்சு ஏசப்பா நான் ஏற்றுக்கொண்ட பிறகு என் வாழ்க்கையில் இயேசுவோடு தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்.
புலம்பலில் ஒரு வார்த்தை நாம் வாசிக்கிறோம். 3வது அதிகாரம் 40வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்பணும். சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் நாம் திரும்பணும். நம்மை நாமே அனுதினம் நம்மை குறித்து ஆராய்ந்து நம்மிடத்தில் குறைகள் காணப்படுமானால் அல்லது குறையை நாம் காணப்படுமானால் திரும்பி தேவனிடத்தில் வந்து நம்முடைய வாழ்வை அர்ப்பணிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு விசுவாசியை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அனுதினமும் தன் வாழ்வை அர்ப்பணிக்க, அனுதினம் தன் வாழ்வை குறித்து ஆராய்ந்து தேவனிடத்தில் கிட்டி சேருகிறார். அப்படிப்பட்ட ஒரு விசுவாசி தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். 3வதாக பிறரை ஏற்றுக்கொள்ளுகிறவன். பிறரை ஏற்றுக்கொள்ளுகிறவன். இன்றைக்கு நிறைய பேருக்கு என்ன அப்படின்னா, மற்றவங்களை குறை சொல்லிட்டா நம்மளை யாரும் வச்சுக்குவாங்க, பிறரை குறை சொல்லி நம்ம பேசிட்டா நம்மளை தேவன் வச்சுக்குவாரு, பரவாயில்ல நல்லா அவரை பத்தி நீ குறை பேசிட்ட. குறை என்பது சொல்லக்கூடாது என்றுதான் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லியிருக்கிறார். அப்போ பிறர் இன்னைக்கு நம்ம எதிரில் இருக்கிற நம்முடைய உறவுகள், சொந்த பந்தம், மற்ற யாரும் அந்த நிறைவானவங்க யாருமே கிடையாது. எல்லாருமே குறையானவங்க. இதை சொல்லிக் கொண்டிருக்கிற நான் என்ன பெரிய நிறைவானவனா? இல்லையே, என்னிடத்தில் குறைகள் இருக்கிறது. சில குறைகள் எனக்கு தெரிந்திருக்கும், சில குறைகள் எனக்கு தெரியாது. நான் எந்த ஸ்டைல்ல பேசுறேன் எனக்கு தெரியாது, ஆனா நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க இவர் அப்படிதான் பேசுறேன். நான் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறேன் எனக்கே தெரியல, ஆனா நீங்க கண்டுபிடிக்க முடியும். அப்ப எதிர இருக்கிற பிறர் நமக்கு ரொம்ப முக்கியம். ஆண்டவர் அதனால தான் சொன்னார், அவர்களை ஏற்றுக்கொள்ளுங்கள், அவர்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். யோவான் சுவிசேஷத்தில் 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்துக்கு நீங்கள் வருவீர்களானால், யார் பிறரை ஏற்றுக்கொள்வார்? பிறரை ஏற்றுக்கொண்டு மற்றவர் மேல கரிசனையாக, பிறர் மேல கரிசனையாக இருக்கிறவன் யார் என்று பார்த்தால், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்கள், என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறீர்கள். என்ன சொல்ற வராரு இந்த இடத்துல அப்படின்னா, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கிற ஒருவர் தான் பிறரை ஏற்றுக்கொள்ள முடியும். பிறரை ஏற்றுக்கொள்ள முடியும். நீங்க 10:40 வாசித்து பாருங்களேன். 10ஆம் அதிகாரம் 40வது வசனத்துல, மார்க் 9, அது விடுங்க, மார்க் 9:37 நீங்க வாசித்து பார்க்கும்போது இன்னும் நாம் சற்று தெளிவாக பார்க்கலாம். 9ஆம் அதிகாரம் 37வது வசனத்தை, இப்படிப்பட்ட சிறு பிள்ளைகள் ஒன்றை என் நாமத்தினால ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான், என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை அல்ல, என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான். பிறரை ஏற்றுக்கொள்ளும் போதுதான் ஒரு நல்ல விசுவாசியாக நான் வாழ முடியும். அதை தான் இந்த இடத்துல சொல்லுகிறார், பல இடங்களில் இருக்கு. பிறரை ஏற்றுக்கொள்ளணும். பிறர் நமக்கு எப்பவும் சாதகமாக இருப்பார்களா? இல்லை. இயேசு தன் வாழ்க்கையில சீஷர்கள் ஒருவர் கூட சரியில்லாதவர்கள் தான், எல்லாரும் மறுதளித்தவர்கள் தான், எல்லாரும் குறை பேசணும். ஆனால் அவர்களை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையில சாதித்து விட்டு போனார். நம்முடைய எதிர இருக்கிற ஜனங்கள் எல்லாம் ரொம்ப பர்ஃபெக்ஷனான யாரும் அப்படி அவரும் கிடையாது. அவர்களை நாம் ஏற்றுக்கொண்டு தேவனுக்கு சாட்சியாக நின்று நாம் வாழ்ந்துவிட்டு போனவர்கள்தான். அவன் நன்மை செய்கிறானோ தீமை செய்கிறானோ ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு அங்கு ஜெபிக்கிற மனப்பக்குவம் நமக்கு இருக்கணும். நல்ல ஒரு விசுவாசி, தேவன் எதிர்பார்க்கிற விசுவாசியா நாம் இருப்போமானால், நீங்கள் பிறரை அவமதிப்பீர்களானால் நிச்சயம் நீங்கள் விசுவாசி இருக்க முடியாது. பிறரை ஏற்றுக்கொள்கிறவன் தான். ஏன்னா சத்தியம் அப்படி சொல்லுகிறது. ஒரு 36ஆம் வசனத்திலிருந்து உண்மையாக, அதாவது நீ பெரியவனா நான் சிறுவனா என்று கேட்ட இந்த இடத்துலதான் இதை நம்ம பார்க்கிறோம். ஒரு சிறு பிள்ளையை எடுத்து கொண்டு வந்து அவங்க நடுவில் நிறுத்தி இயேசு அதை சொல்லுகிறார். இப்படிப்பட்ட ஒரு பிள்ளைகளில் ஒன்றை என் நாமத்தினால எவன் ஏற்றுக்கொள்ளுகிறானோ அவனை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். நீங்க ஒரு மனுஷனை ஏற்றுக்கொள்ளும் போது தேவன் நம்ம ஏற்றுக்கொள்ளுகிறார், தேவன் நம்ம ஏற்றுக்கொள்ளுகிறார். அப்ப பிறரை ஏற்றுக்கொள்ளுகிறவன் ஒரு நல்ல விசுவாசியா வாழ முடியும். அவன் இப்படி அது அப்படி எல்லாம் ரெண்டாம். இயேசு கிறிஸ்துவின் நித்தம் பிறரை நாம் ஏற்றுக்கொள்ள என்ன அர்த்தம் அப்படின்னா,
அவர்களுக்காக நாம் மனதிற்கு கொள்வது, ஜெபிப்பது. அவன் கரடுமுரடா இருக்கலாம், ஆனா அவனுக்காக ஜெபிக்கணும். அவனுக்கு சோதனை கிடக்கலாம், அவனுக்கு கண்டு மனதிருக்கணும். அதுதான் ஏற்றுக்கொள்ளுதல். 3 காரியங்களை சொல்லி இருக்கிறேன். இயேசு எதிர்பார்க்கிற விசுவாசியா? 1, இயேசுவை குறித்து தினம் தினம் ஆராய்ந்து பார்க்கிறவன், ஆராய்ச்சி செய்கிறவன். 2வது, அனுதினம் தன் வாழ்வை குறித்து, தன்னுடைய வாழ்வை குறித்து ஆராய்ச்சி செய்கிறவன். 3வது, பிறரை தன் வாழ்க்கையில, சொந்த வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ளுகிற மனம் கொண்டவன். 4வதாக, தான் பெற்ற நன்மையை சாட்சியாக ஜனங்களுக்கு சொல்லுகிறான். அவன் தான் விசுவாசி. அதெல்லாம் விட்டுட்டு ஊர்கதை பேசி அதை பண்ணி அவங்க அல்ல. இதெல்லாம் விட்டுட்டு தனக்காக வாழ்றவங்க கிடையாது. இயேசு என்ன ஸ்கேல் வச்சாரோ, இயேசு என்ன பேட்டர்ன் வச்சாரோ, அந்த பேட்டர்ன்ல நின்று வாழ்றவங்க தான் விசுவாசி. தான் பெற்ற நன்மையை ஜனங்களுக்கு சாட்சியாக சொல்லுவது. இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் புறப்பட்ட போது இருந்த சந்தோஷம், எகிப்திலிருந்து புறப்பட்ட போது இருந்த சந்தோஷம், வழியில் அவர்கள் அதை மறந்தார்கள். அந்த சந்தோஷத்தை மறந்தார்கள். தேவன் செய்த நன்மைகளை மறந்தார்கள். தேவன் செய்த நன்மைகளை சாட்சியாக நினைக்க மறந்தார்கள், சொல்ல மறந்தார்கள். சங்கீதம் 78, சங்கீத புத்தகம் 78ல நாம் பார்க்கிறோம். 78:11 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் அங்கே தேவன் அதை வேதனையாக சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். ஒருவேளை நாம கூட தேவன் செய்த நன்மையை மற்றவர்களுக்கு சாட்சியாக சொல்ல ஒருவேளை நம்ம நினைக்கலாம், எங்க எனக்கு இயேசு நன்மை செய்தாரு அப்படின்னு சொல்லி. நாம் ரட்சிக்கப்பட்ட நாளை திரும்பி பாருங்க, எத்தனையோ நன்மைகளை தேவன் செய்தார், எத்தனை ஏராளமான நன்மைகள். அதை ஞாபகப்படுத்தி நாம் சொல்லுகிறவர்கள் தான் உண்மையான தேவன் எதிர்பார்க்கிற விசுவாசின்னு பார்க்கிறோம். 78:11 நாம் வாசிக்கும் போது, அவருடைய செயல்களையும் அவர் தங்களுக்கு காண்பித்த அதிசயங்களையும் மறந்தார்கள் அப்படின்னு. தேவனுடைய செயல்கள் அவர் நம் வாழ்க்கையில செய்தது, அங்க சொல்லப்பட்டபடி அவர் காண்பித்த அதிசயங்கள் ஏராளம். இதெல்லாம் ஒருவன் மறந்து போனால் அவன் விசுவாசி கிடையாது. இப்ப நம்ம ஒரு நல்ல தீர்மானம் எடுக்க முடியும். நான் உண்மையான விசுவாசியா தான் இருக்கிறேன், அல்லது எனக்கு ஆண்டவர் செய்த நன்மைகளை பிறருக்கு நான் சாட்சியா சொல்றேன், அல்லது பிறர் இடத்துல போய் சண்டை வச்சு எல்லாரையும் நான் வெறுக்கிறேனா, அல்லது என்ன எல்லாரும் வெறுக்கிறாங்களா, என்ன ஊர்ல ஒரு மாதிரி வெறுத்து பாக்குறாங்களா, பிறருக்கு நான் வெறுப்பா தெரிகிறேனா? பிறருக்கு நான் வெறுப்பா தெரிகிறேன் என்று சொன்னால் நான் சரியாக என்னுடைய சாட்சி பகரவில்லை என்றார். என்னுடைய அன்பு பிறருக்கு அது பிரயோஜனப்படாமல் இருக்கிறது என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். 106 சங்கீதம் 13வது வசனத்திலே அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, ஆனாலும் சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்தார்கள், அவருடைய ஆலோசனைக்கு அவர்கள் காத்திராமல் அவர்கள் இச்சையுள்ளவர்களாகி ஆசை உள்ளவர்களாகி தேவனை பரீட்சை பார்த்தார்கள். அது மேல பாத்தீங்கன்னா 12ஆம் வசனத்தில், அப்போது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை விசுவாசித்து அவரை துதித்து பாடின காலம் ஒன்று இருந்தது. வசனத்தை அப்படி கிரிப்பா பிடிச்சு வாழ்ந்த காலம் ஒன்று இருந்தது, துதித்து பாடின காலம் ஒன்று இருந்தது. எல்லாம் சரி, ஓகே, அற்புதமா இருந்தது. ஆனா கொஞ்ச நாளுக்குள்ளே அங்கு எழுதப்பட்டிருக்கிறது, ஆனாலும் சீக்கிரமாய் அவருடைய கிரிகளை அவர்கள் மறந்தார்கள், அவருடைய ஆலோசனைக்கு அவர்கள் காத்திருக்கவில்லை, அவிவிசுவாசிகளாய் போனார்கள். இப்படிப்பட்ட விசுவாசியாய் கர்த்தர் எதிர்பார்க்கவில்லை. தேவனை மறக்கிறவர்களாய் கர்த்தர் எதிர்பார்க்கவில்லை. தேவனுடைய சாட்சியை பிறருக்கு கொடுக்கிறவர்களாய் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இதுல 22ஆம் வசனத்தில் அதே அவர் சொல்றார். மீண்டும் 22ஆம் வசனத்தில் வாசித்து பார்க்கும்போது, தங்கள் இரட்சகரான தேவனை அவர்கள் மறந்தார்கள் இருக்கு. தங்கள் இரட்சகரான தேவனை மறந்தார்கள். அப்ப நாம் பெற்ற இன்பத்தை, நாம் பெற்ற நன்மையை பிறருக்கு அன்பாக தெளிவாக சமயம் வாய்க்கும் போது அதாவது எந்த அளவுக்கு நம்ம சொல்லணுமோ அப்பதான் நம்ம தேவனுக்காக சாட்சி கொடுக்கிறோம் அர்த்தம். ஓசியா புத்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஓசியா தானியேலுக்கு அடுத்த புத்தகம். அங்க 6ஆம் வசனத்துல வாசிக்கும் போது,
13வது அதிகாரம் 6ஆம் வசனத்தை நீங்க எடுத்து வாசித்து பாருங்க. தங்களுக்கு இருந்த மேய்ச்சலினால் திருப்தியானார்கள். ஆண்டவர் போஷிக்கும் போது, நன்றாக போஷிக்கும் போது திருப்தியானார்கள். திருப்தியான பின்பு அவர்கள் இருதயம் மேட்டிமையாயிற்று. அதனால் அவர்கள் மறந்தார்கள். இன்னைக்கு ஏன் ஆண்டவர் பிறரை, ஒரு சிலரை ஆசீர்வதிக்க பயப்படுறா தெரியுமா? மறந்துடுவாங்க. கொஞ்சம் பணத்தை பார்த்துட்டா மறந்துடுறாங்க. கொஞ்சம் விட்டு போன சொந்த பந்தங்கள் மீண்டும் கூடி வந்துட்டா தேவனை மறந்துடுறாங்க. கொஞ்ச நாள் கூடிட்டா தேவனை மறந்துடுறாங்க. ஆண்டவர் செய்த நன்மைகளை மறந்து போறாங்க. எழுதப்பட்டிருக்கிறபடி தான் பெற்ற நன்மையை சாட்சி கொடுப்பவன் அவன் தான் தேவன் எதிர்பார்க்கிற விசுவாசி. கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்கிறேன். தேவன் எதிர்பார்க்க விசுவாசியா தெரியுமா? எப்போதும் பரலோகத்தை தரிசனமாக பார்க்கிறவன், பரலோகத்தை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறவன், பரலோக தரிசனம் உடையவன் தான் தேவன் எதிர்பார்க்கிற விசுவாசி. 2 தீமோத்தேயு புத்தகத்தை நாம் வாசிக்கும் போது 4ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்க்க. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் 18வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, கர்த்தர் எல்லா தீமையினின்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். கர்த்தர் எல்லா தீமையினின்றும் ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். அவருக்கு சதா காலங்களில் மகிமை உண்டாவதாக என்று மனதிற்குள் இல்லாவிட்டால் நீ விசுவாசி கிடையாது. அந்த எண்ணம் உள்ளவன் தான் தேவன் எதிர்பார்க்கிற விசுவாசி. எபிரேயர் நிருபம் 3வது அதிகாரத்தில் 3வது அதிகாரத்தின் முதல் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். தேவன் எப்படிப்பட்ட விசுவாசியை எதிர்பார்க்கிறான்னு தெரியும். எதிர்பார்ப்பு என்னன்னு தெரியும். இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். பரம அழைப்பு, பரம் என்ற ஒன்றை மனதில் வைத்திருக்கிறவன் அவன் தான் பரலோக தரிசனம் உடையவன். அந்த பரலோக தரிசனம் உடையவன் தான் இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்கும் விசுவாசி. 6ஆம் அதிகாரம் எபிரேயர் நிருபத்தின் 4வது வசனத்தை வாசித்து பாருங்கள். ஏனெனில் ஒருதரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் என்று பரம் என்ற ஒன்றை நினைவுபடுத்தும். இந்த பூமி நமக்கு சொந்தமானது கிடையாது. நம்முடைய உலகம் பரலோகம். அந்த வாழ்க்கையை தரிசனமாய் வைத்திருக்கிறவன் தான் இயேசு எதிர்பார்க்கும் விசுவாசி. 11:16 வாசித்து பாருங்கள். 11:16 அதையல்ல ஆகிலும் அதிலும் மேன்மையான பரமதேசத்தை விரும்பினார்கள். பரமதேசத்தை நம்பிக்கையா கொண்டிருந்தார்கள். சிலரெல்லாம் பார்த்து இந்த பூமியே சுத்தி சுத்தி வருவாங்க, இது அதுன்னு சொல்லி எவ்வளவு நாளைக்கு பூமியை சுத்தி சுத்தி வருவாங்க. பணம் காப்பாத்து நினைப்பாங்க. பணம் காப்பாத்த சமீபத்தில் ஒரு நியூஸ் போட்டாங்க பாருங்க. ஒரு அன்பான சகோதரர் ஒரு ஒரு எல்லாரையும் சிரிக்க வைத்து நகைச்சுவை நடிகர் ஒரு மாரடைப்பால் காலமானான்னு போட்டிருக்கோம். எல்லாரையும் நடிக்க வச்ச, எல்லாரையும் சிரிக்க வச்சாராம். எத்தனை லட்சங்கள் கொடுத்திருக்காங்க, காப்பாற்ற முடியல. இது ஒரு செய்திக்காக சொல்ற, அவ்வளவுதான். யோசித்து பாருங்க. எல்லாம் அப்படிதான் எதோ தேடுறாங்க. ஆனா ஒன்றே ஒன்றுதாங்க நிச்சயம். அதத்தான் அன்றைக்கு இருந்த விசுவாச மக்கள் பார்த்து இருக்கிறாங்க. என்ன தெரியுமா? அதிலும் மேன்மையான பரம தேசத்தை அவர்கள் விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவருடைய தேவன் எனப்பட்ட தேவன் எனப்பட வெட்கப்படாம வாழ்ந்தாங்களாம். இதெல்லாம் நம்ம யோசித்து பாருங்க. 12:22 வாசித்து பார்த்து நீங்க கவனிச்சு பாருங்க. 22 நீங்களோ சீயோன் மலையிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலே, பரமம் பார்த்த இதெல்லாம் வாசித்து படிங்க. வேத தியானத்துக்கு இதெல்லாம் வாசிங்க. அப்ப நான் 2 காரியத்தை சொன்னேன். விசுவாசி என்பவன் யார்? சத்தியத்தை நிலைத்திருக்கிறவன்.
உபதேசத்துல இருக்கிறவன் தான் உண்மையான விசுவாசி. அவங்கள மட்டும்தான் விசுவாசியாக நீங்க நினைக்கணும். மத்தவங்க சும்மா போறாங்க, அவங்க அந்த சர்ச்சை விசுவாசி நினைக்கவே கூடாது. சாரா கடையில உட்கார்ந்து இருப்பான், அவன் விசுவாசி கிடையாது. ஊர்கதை பேசிட்டு இருப்பான், அவன் விசுவாசி கிடையாது. உலகத்தை அடிச்சு ஊரடிச்சு உலையில போட அவன் விசுவாசி கிடையாது. இயேசு சர்ச்சைக்கு வரமாட்டான், அவன் விசுவாசி கிடையாது. அவனல்ல விசுவாசி. சத்தியத்தில் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவன் தான் விசுவாசி. சத்தியத்தை மனதார பேசுகிறவன் தான் விசுவாசி. இரண்டாவது சொல்ற, இயேசு எப்படிப்பட்ட விசுவாசத்தை எதிர்பார்க்கிற, இயேசு எதிர்பார்க்கிற விசுவாசி யார் என்பதுக்கு தான் இன்னைக்கு நம்ம ஒரு நிறைய நம்ம எடுத்து பேச முடியும். ஆனா ஒரு சில காரியங்களை என் மனதில் தேவன் ஏவின காரியத்தை நான் உங்களோட கூட பகிர்ந்து கொண்டேன். முதலாவது, அனுதினமும் ஆராய்ச்சி செய்கிறவன், அவன் தான் இயேசு எதிர்பார்க்கிற விசுவாசி. இரண்டாவது, அனுதினம் தன் வாழ்வை குறித்து ஆராய்ந்து பார்க்கிறவன், அவன் தான் இயேசு எதிர்பார்க்கிற விசுவாசி. மூன்றாவது, பிறரை ஏற்றுக்கொள்ளுகிறவன் தான் தேவன் எதிர்பார்க்கிற விசுவாசி, பிறரை தள்ளுகிறவன் அல்ல. நான்காவது, தான் பெற்ற நன்மையை, கிறிஸ்துவுக்குள் தான் பெற்ற நன்மையை சாட்சியாக அநேகருக்கு சொல்லுகிறவன், அவன் தான் இயேசு எதிர்பார்க்கிற விசுவாசி. ஐந்தாவதாக, எப்போதும் பரலோக பரம தரிசனத்தை கொண்டவன். நான் இந்த உலகத்துக்கு, இயேசு சொன்னார், நீ ராஜாவா என்று கேட்டதுக்கு இந்த பிலாத்துக்கு பதில் சொன்னார் பாருங்க, என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்கு உரியதில்லை. அதே போல எப்பவுமே இந்த உலகத்தில் நம்ம 1000 ஆண்டுகள் வாழ்ந்தாலும் இதல்ல நம்முடைய உலகம். அப்பாவின் சந்நிதி ஒன்று இருக்கிறது. அந்த சந்நிதியில நான் வாழ்வேன் என்ற நிச்சயம், அந்த பரலோக வாழ்வின் நிச்சயம் இன்றைக்கு நமக்கு இருக்கிறது. எத்தனை பேர் நீங்க ஆமென் சொல்ல முடியும், ஏற்றுக்கொள்ள முடியும்? கொஞ்சம் நம்ம யோசித்து பார்த்து, நீங்கள் ஒருவேளை இந்த செய்தியை கேட்ட ஒரு முறை கேட்டீங்க, மறுபடியும் கேட்டு பாருங்க. கர்த்தர் இதிலிருந்து உங்களோட பேசுவார். நம்ம எந்த அளவில் வாழ்ந்து கொண்டு கிளீனா பேசுவோம், வெளிப்பாடுகள் உண்டாகும். அப்படி கண்களை மூடுவோம். கர்த்தர் நிச்சயமா நம்மோட கூட இடைப்பட்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென், ஹல்லேலூயா. அதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரனே, நாம் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி இருக்கிறது. நான் நல்ல விசுவாசியா? என் அப்பாவுக்கு உண்மையுள்ள ஒரு விசுவாசியா? அல்லது நான் பேரளவில் விசுவாசத்தில் இருக்கிறேனா? ஒரு பேருக்கு நான் விசுவாசின்னு என்னை யாரும் சொல்றாங்களா? பேர் தான் எனக்கு விசுவாசின்னு இருக்கா? அல்லது நான் உண்மையுள்ள ஒரு விசுவாசியா? நான் சத்தியத்தை உண்மையா நேசிக்கிறேனா? சத்தியத்தில் வாழ்கிறேனா? உபதேசத்தை நிலைத்திருக்கிறேனா? என்னை போல ஒரு விசுவாசி மற்றவர் இருக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு இடத்தில் எதிர்பார்க்கிறாரா? எத்தனை பேர் நமக்கு இன்றைக்கு இந்த வார்த்தைக்கு நான் பதில் கொடுக்கக்கூடிய கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, தன்னைத்தான் தாழ்த்துகிற எவனும் உயர்த்தப்படுவான் என்று சத்தியத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். தகப்படே, நாங்கள் ஒரு உண்மையுள்ள விசுவாசின்னு சொல்லி ஏதோ வேஷதாரியாக வேஷம் போட்டு நாங்கள் வாழாம உண்மையுள்ள விசுவாசத்தோடு வாழ்வதற்கு இந்த சத்தியத்தை கேட்கிற பிள்ளைகளும் சரி, அடியனுக்கும் சரி, நீர் எதிர்பார்க்கிறபடி நல்ல விசுவாசியாய் வாழ, ஒருவேளை எங்கள் குறைகள் குற்றங்கள் இருக்குமாய் தயவாக மன்னித்து இனி வரும் காலத்தில் எங்களை நல்ல விசுவாசியாக வாழ செய்யும். அநேகருக்கு சாட்சி கொடுக்கிற விசுவாசியாக வாழ செய்யும். கேட்டுக்கொண்டிருக்கிற சத்தியம் கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பேரை அவ்விதமாய் நீர் ஆண்டவர் கர்த்தர் நிறைவேற்றி நீர் ஆசீர்வதிப்பீராக. உடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக. உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் நித்தவருடைய வழி நடத்தி மகா வறட்சியான காலங்களில் ஆத்மாவை திருப்தி ஆக்குவீராக. பஞ்ச காலத்தில் உணவளித்து அவர்களுக்கு நீ உதவி செய்வீராக. தேவன் அப்படி ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. உணர்ந்து கேட்பார்களாக. சத்தியம் விடுதலை செய்யட்டும். அநேக காரியங்களிலிருந்து விடுதலை செய்யட்டும். தன்னை உணர்ந்து தேவனை மகிமைப்படுத்தி கொடுத்த தருணத்துக்காக செய்தி கேட்ட அத்தனை பேருக்கு நன்றி செலுத்தி உங்களுடைய கரத்தினைகளை தாக்கி ஒப்புக் கொடுக்கிறோம். இதை கர்த்தர் தாமே இந்த சத்தியத்தை நன்றாக அடக்கத்தை ஆழ ஊன்றி வளர செய்கிறார். இயேசு நாமத்தில் வேண்டுகிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து இந்த சத்தியத்தின்படி உங்களை பழகி பெறு நன்றாக நல்ல ஒரு விசுவாசியாய் கர்த்தர் மாற்றுவாராக. ஆமென். God bless.